ஹரே கிருஷ்ண ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு எப்படி இப்போ சப்ஜி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடுகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் வந்து தாளிச்சிட்டு, கருவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் 2 எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா இதை வதங்க விடுங்க. கொஞ்சமா அது நல்ல சூடு வந்து வதங்கினதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, ஆ தனி மிளகா பொடி தாங்க நான் போட்டேன். இதுக்கு வந்து சாம்பார் பொடி, கரம் மசாலா பொடியெல்லாம் அவசியம் இல்ல. ச அது போட்டுட்டு உப்பு. இப்ப தான் இதில உப்பு சேர்க்க போறோம். இது வேக வைக்கும்போது இந்த பட்டாணியில நான் உப்பு சேர்க்க மாட்டேன். ஏன்னா, அது சரியா வேகாது. கடுக்குன்னு நின்னுடும் அப்படின்னு ஒரு இது. அதுக்காக நான் அதில சேர்க்க மாட்டேன். இதில போட்டு நல்லா வதக்க விடுறேன். உப்பு கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நல்லா அப்பதான் வந்து நைஞ்சு வேகும் ஆ தக்காளி. சரி, இதுக்கு நீங்க வந்து ரொம்ப ட்ரையா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் வந்து வேக வச்ச தண்ணியவே லைட்டா விட்டுக்கிட்டேன். அது வந்து நல்லா அம் தக்காளி வதங்கி மேஷ் ஆயிடுச்சு. ஸோ, அத வந்து நான் குக்கர் உள்ளயே போடுறேன். இந்த பட்டாணியோடயே போடுறேன். இத நல்லா அந்த பாத்திரத்த கழுவி, அதையும் தண்ணி சேர்த்து, அதில போட்டு, நான் இப்ப இன்னொரு சவுண்டுக்கு ப்ரெஷர் குக் பண்ண போறேங்க. ஏன்னா, அது வெந்திருந்தா கூட, அது உப்பு சாரணும் இல்லையா? உப்பு, காரம் எல்லாமே 2 கலக்கணும் இல்லையா? அதனால இன்னும் ஒரு சவுண்டுக்கு விட போறேன். சரி, இப்ப மூடி வச்சுடுறேன். நான் இண்டக்ஷன்ல தாங்க மோஸ்ட்லி குக் பண்ணுவேன். ஸோ குயிக்காவும் ஆயிடும். குக்கர் பொதுவா இண்டக்ஷன்ல தான் வைப்பேன். பார்த்தீங்கன்னா, இப்போ குக்கர் தொறந்தோனே பார்த்தா, எப்படி மலர்ந்து வெந்திருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் வந்து தனியா, கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் கசூரி மேத்தி அதுவும் சேர்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதான். இதுக்கு மேலே இன்னும் ஒன்று பண்ணலாம். இந்த ஒரு மத்து எடுத்து இந்த பட்டாணியை கொஞ்சம் மசிச்சு விடலாம் அங்கங்க. ரொம்ப மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் மசிச்சு விட்டா தண்ணியும் பட்டாணியுமா தனித்தனியா நிக்காம நல்லா சேர்ந்து வரும். ஸோ அத ஒரு 2 கொதி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சுது. இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரகடா பேட்டிஸ்ல பண்ற சப்ஜி இதுதான். அப்புறம் இது வந்து பிரெட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்க. ஹரே கிருஷ்ணா.